ஹலோ கைஸ், 2025ல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஹிட் கொடுத்த தமிழ் மூவிஸ் தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற 5 மூவிஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கைஸ். இந்த மூவிஸை நீங்கள் எக்காந்து கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5th இருக்கிற மூவி மணிவர்மன் டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டு 2025ல் ரிலீஸ் ஆன ஜென்ம நட்சத்திரம் மூவி தான். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே பண கஷ்டம் இருக்கு. அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தெரிய வருது. கடலூர் கிட்ட இருக்கிற ஒரு மில்லில் 57 கோடி இருக்கிறதாவும் அதை இவங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொன்னதுனால இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு அந்த மில்லுக்கு போறாங்க ஒரு நைட் டைம்ல. அப்படி போயிருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 1 by 1 காணாம போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில என்ன கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவியானது முழுக்க ஒரு ஹாரர் மூவியா தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. மூவியில பாத்தீங்கன்னா மூவியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே நம்மள ஒரு ஹாரர் ஃபீலை கொடுத்து என்கேஜிங்கா வச்சிருக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மூவியை நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரியானது 90ஸ்லயே எடுக்கப்பட்ட ஸ்டோரி தான். அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா 5.9 ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. 4th இருக்கிற மூவி இளங்கோ ராமநாதன் டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டு 2025ல் ரிலீஸ் ஆன பெருசு மூவி தான். இந்த மூவி ஒரு 18+ காமெடி மூவி. இந்த மூவியோட ஒன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவில சுனில் ரெட்டி அண்ட் வைபவ் ரெட்டி இவங்க 2 பேரோட அப்பா இறந்து போறாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சில வேலைகள்னால இவங்களோட குடும்பத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு. அந்த பிரச்சனையை குடும்பமா சேர்ந்து தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த பிரச்சனையை தீர்த்தாங்களா இல்லையா, அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில என்ன கிரியேட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ண முடியாது, பாக்குறதா இருந்தா தனியா வேணா பாருங்க. பட் அங்கங்க பாத்தீங்கன்னா 18+ காமெடி கொடுத்து சூப்பரா தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவில ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்பவே காமெடியா எடுத்துட்டு போயிருந்தாலும் இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ஆனது ரொம்ப சென்டிமெண்டா முடிச்சிருந்தாங்க. இந்த மூவி நீங்க ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 3rd லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டு 2025ல் ரிலீஸ் செய்யப்பட்ட மார்கன் மூவி தான் இருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவில விஜய் ஆண்டனி மும்பை போலீஸ்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்துட்டு இருப்பாரு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணை ஒரு மர்மமான ட்ரக் கொடுத்து கொண்டிருப்பாங்க. இப்படி கொன்னதுக்கு அப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி அந்த கில்லரை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் ஆண்டனிக்கு அந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படி இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கில்லர் அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருவான். அண்ட் திரும்ப ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு சென்னையில மறுபடியும் இந்த இன்சிடென்ட் ஆனது நடக்க ஆரம்பிக்குது. இந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி சென்னை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, அந்த கில்லரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. இப்படி விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான மெயின் கேரக்டரா யாரா இருப்பாங்கன்னா அஜய் தினேஷன் தான் இருப்பாரு. ஏன்னா அவரும் இந்த மூவில ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஒரு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். அவருக்கு இருக்கிற அந்த தெய்வத்தோட சக்தியை வச்சு எப்படி அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவில நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2025ல் ரிலீஸ் ஆன இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த மூவிக்கு IMDbல இருந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுத்திருப்பாங்கன்னா 6.8 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. 2nd லோகேஷ் அஜய்ஸ் டைரக்ஷன்ல 2025ல் ரிலீஸ் ஆன மூவி தான் 11. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே ஒரு ட்வின் பிரதர்ஸ் ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கக்கூடிய ஒரு ட்வின் பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ட்வின் பிரதர்ஸ் மேல வெறுப்பா இருக்கிற அவங்க கிளாஸ் மெம்பர்ஸே ஒரு நபரை கொன்னுறாங்க. இப்படி கொன்னதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு நபர் இவங்களை எல்லாத்தையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து ஒரு அடல்ட் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்வின் பிரதர்ஸை 1 by 1 கொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஒரு ட்வின் பிரதர்ஸ் கண்ணு முன்னாடியே இன்னொரு ட்வின் பிரதர்ஸை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி கொல்லும் போது இந்த கேஸ் ஆனது இந்த மூவியோட ஹீரோவான நவீன் சந்திரா கிட்ட வருது. ஏன்னா இவர் ஒரு போலீஸா இருப்பாரு. இப்படி இருக்கும்போது அந்த கில்லர் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சந்திரா விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவில என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை பாக்குறதா இருந்தா கண்டிப்பா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். 2025ல் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்டான மூவினே சொல்லலாம். அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா 7.4 ரேட்டிங் கொடுத்திருந்தாங்க. 1st ராகவ் மிர்டத் டைரக்ஷன்ல 2025ல் எடுக்கப்பட்ட பன் பட்டர் ஜாம் தான் இருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோவான ராஜு தன்னோட ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் போறாரு. அப்படி காலேஜ் போகும்போது அவர் எடுத்த
அவர் தேர்ந்தெடுத்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, இவருக்கு வர்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லவ் பண்ணுற லவ் என்ன, அந்த லவ்வில் வர்ற பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணலாம், அண்ட் அந்த லவ்வை பார்த்துட்டு இவங்களோட கெரியரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி ரொம்ப காமெடியாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் காமெடியாக கொண்டு போய் கடைசி இருக்கிற அந்த 30 மினிட்ஸை மட்டும் ரொம்பவே சீரியஸாக இந்த மூவியை கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. காமெடி அண்ட் லவ் ரெண்டும் கலந்த ஒரு மூவியை எதிர்பார்த்து தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் மூவியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கைஸ். இந்த மூவிக்கு IMDbலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 6.4 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. டாட்டா பை பை கைஸ்.